நவராத்திரி வெளியான அதே நாளில் தீபாவளி திருநாளில் படம் வெளியானது. இங்கே தான் B.R. பந்துலுவுக்கு கோபமும் வருத்தமும் தொடங்கியது. அதாவது சிவாஜி அவர்களின் 100வது பட அறிவிப்பு தான். சிவாஜி எனும் கலைஞனையும் பந்துலு அப்படின்ற மிகச்சிறந்த இயக்குனரையும் பிரித்தது. 1952ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் அறிமுகமான ஆண்டிலிருந்தே பந்துலு அவர்கள் சிவாஜி அவர்களுக்கு பழக்கம். 1952ல் கலைவாணரின் பணம் படத்தில் சிவாஜி அவர்கள் நடித்தார். அதே படத்தில் B.R. பந்துலுவும் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார். அப்போது 2 பேருமே பேசிக்கொண்டார்கள். அதன் பிறகு சிவாஜி அவர்களுக்கு மளமளவென படங்கள். 1954ல் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படின்ற சிவாஜி படத்திலையும் B.R. பந்துலு அவர்கள் நடிச்சிருந்தார். 2 பேருக்கும் இடையிலான நட்பு வளர்ந்தது. கேட்ல நிக்கிறவங்க கூட பதில் சொல்ல மாட்டேங்களா? யார் வேணாலும் வரலாம் போல இருக்கு. தம்பி, ஜமீன்தார பாக்கணும்பா. நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், ஜமீன்தார பாக்கணும். ஐயோ ஜமீன்தார், பூஜா ஜமீன்தார் எங்க? ஜமீன்தார் எங்கப்பா? காதல விழுவலையா? ஜமீன்தார் தம்பி புத்தகா, ஜமீன்தார் இல்லையா? சாப்பாடு ஜமீன்தார பாக்கணும்பா. ஆனா ஜமீன்தார பாக்கணும் யார் ஆளுங்க? பெரிய வீடுன்னா இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. ஒரு பய பேச மாட்டேங்கிறான். ஊம பயிருக்கு பிறந்த பயிருக்கு போல இருக்கு. எவனா வரட்டுங்க, உதச்சு கேட்டாதான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறானே, ஏதாவது சாப்பிட சொல்லுவோம்னு நினைக்கிறானுங்களா? பெரிய வீடுனாவே இப்படித்தான், மரியாதையே கிடையாது. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க பாவம் தொழிலாளிங்க. ஜமீன்தார் எந்த நிலைமையில இருக்கிறாரோ, மனுஷனை பாக்குற நிலைமையில இருக்காரோ இல்ல. தம்பி ஜவாபா என்ன மரியாதை? ஜமீன்தார் விட்டு ஆளுதான் ஆழ்த்தான். நீ என்ன இங்க கணக்கு பிள்ளையா பொட்டாரா? என்ன சமாச்சாரம்? போய் பெரிய ஜமீன்தார் கிட்ட காளிமுத்துன்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லு. எதுக்காக பார்க்கணும்? அட யாராவ வேலைக்காரங்கிட்ட எல்லாம் எதுக்காக பார்க்கணும் சொல்லணும் போல இருக்கு. தம்பி ராஜா கண்ணு போய் சொல்லுமா. என்ன ஜமீன்தார் ஐயா? யாரு? என்ன கும்பிடுறேனுங்க. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம தோட்டத்துல ஆட்டுக்கடா சண்டா வச்சிருக்காங்களாம். அதுக்காக நம்ம சின்னையா கலந்துக்கணும்னு கேட்கறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. வர்றேன். மன்னிச்சிருங்க, நான் வெளியூருங்க, எனக்கு தெரியாதுங்க, தப்பா நடந்து மன்னிச்சிருங்க. நானு ஜமீன்தார்னா உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கலீங்க, நான் பார்த்ததில்ல. ஜமீன்தார்னு ஆட்டுக்கடா மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தலப்பாலாம் கட்டிக்கிட்டு இந்த சினிமாவில் ஒருத்தர் வருவார P.S. ஈரப்பான்னு அத மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். நீங்க எங்களை மாதிரி தான் இருக்கீங்க. இதோ பெரிய ஜமீன்தாரியா வர்றாங்க. சினிமாவில் வர்ற மாதிரியா? கும்பிடுறேங்க. சண்முகம் யார் இவன்? அவர்கிட்ட கேட்டா அவருக்கு என்னங்க தெரியும்? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். என் பேர் காளிமுத்துங்க, எங்க அண்ணன் பேர் மருதமுத்து, எங்க அண்ணி பேர் மீனாட்சி, என் தங்கச்சி பேர் சிவகாமி. எங்க நிறுத்து, வந்த விஷயம் என்ன? அதுங்களா, எங்க மாமா உங்க ஜமீன்ல கல்யாண தரகனா இருக்கானுங்களாமே, அவங்கிட்ட நீங்க பொண்ணு பாக்குறதுக்காக பணம் கொடுத்தீங்களாம, உண்மைதானா? அவன் இப்ப 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க. பாவம், அது சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு நீங்க கொடுத்த பணத்தை எடுத்து செலவு பண்ணி பிடிச்சுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதோ தூண்ல கட்டி வச்சு குதிரை சவுக்கு எடுத்து தோலை உரிக்கிறதுல பெரிய ஆளாம, உண்மை தானுங்களா? சொல்லு. அப்படி உரிச்சு விடுவீங்கன்னு பயப்படுறான். நான் சொன்னேன், ஜமீன்தார்னா என்ன கொம்பா? அவர் நம்மள பாரு மனுஷன் தானே, காலம் கிடக்கிற கணப்புல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொன்ன. நான் சொன்னது சரிதானுங்களே? சொல்லு. அவன் மேற்கொண்டு பயப்படுறானுங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்க 2 பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணி அப்படி விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். பணம் என்னமோ செலவாகி போச்சுங்க, அவனுக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இல்ல. உங்க பணம் க்ளோஸ். அப்படித்தான். என்ன சொல்றீங்க? மாமகிட்ட சொல்லு, நான் சொன்ன காரியத்தை 10 நாள்ல செஞ்சு முடிக்கல, தோலை உரிச்சிருவேன். ஜமீன்தாரியா, உங்க ஜமீன்ல எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்களா? சார், யார் முரட்டு பையன்? சண்முகம், உனக்கு ஒரு வேலை கொடு. பலே காளி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷம். என் அண்ணன் பிறந்து இது வரைக்கும் அவர் முன்னால யாருமே தலை நிமிர்ந்து பேசினது கிடையாது. நான் பேசிட்டேன் இன்னைக்கு. வீரன் நானு. மாமனை தைரியமா இருக்க சொல்லு, பணம் நான் தர்றேன். சரி, சந்தோஷம். நீங்க ரொம்ப சாது, பசுமாடு மாதிரி. உங்க அண்ணன் நம்மள மாதிரி போல இருக்குது இல்ல? ஆமா, எனக்கு ஜமீன்ல என்ன வேலை? அண்ணனுக்கு பாடி கார்டு. பாடி காட்டவா? மெய் காப்பாளன். அடியாளா? அது நமக்கு பழக்கப்பட்ட விஷயம். நான் விடுங்க, நான் அப்புறம் வர்றேன். 1957ல் சிவாஜி அவர்களை அணுகினார். படம் இயக்குவது குறித்தும் தயாரிப்பது குறித்தும் தெரிவித்தார். நான் என்ன செய்யணும் பந்துலுன்னு அப்படின்னாரு சிவாஜி அவர்கள்.
உங்களோட தேதி வேணும், நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னாரு. சிவாஜி அவர்களும் சம்மதிச்சாரு. பத்மினி பிக்சர்ஸ் உருவானது. தங்கமலை ரகசியமும் உருவானது. 1957 வெளியான இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அடுத்த வருடம் 2 பேரும் இணைந்து சபாஷ் மீனா படத்தை கொடுத்தாங்க. படம் சக்கை போடு போட்டது. இதற்கு அடுத்த வருடமும் சிவாஜி அவர்கள் கால்ஷீட் கொடுத்தாரு. தமிழின் முதல் கேவா கலர் படமாக மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிக்க எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்புல அலிபாபாவும் 40 திருடர்களும் வெளியாகி இருந்தது. தமிழின் முதல் டெக்னி கலர் படமாக சிவாஜி அவர்களை வைத்து பந்துலு அவர்கள் உருவாக்கினாரு. அதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இன்றைக்கும் கட்டபொம்மன் அப்படின்னா நினைவுக்கு வருபவர் நடிகர் திலகம் தான். சிவாஜி அவர்களை ரசித்து ரசித்து இயக்கியிருந்தாரு பந்துலு அவர்கள். இதை விதி என்று சொல்வதை தவிர வேறு வழியில்லை. யாரப்பா நீங்கள்? புதுக்கோட்டை மன்னரின் வீரர்கள். கலெக்டர் லூசிங்டன் உத்தரவுப்படி உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். பலே, நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை இத்தமிழ்நாட்டிலே. எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன். அவன் நல்லவன் என்பதை காட்டிவிட்டார் என் அரிய நண்பர் புதுக்கோட்டை அரசர் ராஜராஜ ராஜாதி ராஜ விஜய ரகுநாத தொண்டைமான். சரி, வாருங்கள். உங்களுடைய மன்னருக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விட்டு போகலாம். மன்னர் உங்களை பார்க்க விரும்பவில்லை. பலே, அந்த அளவுக்காவது அவருக்கு உணர்ச்சி உறுத்தி இருக்கிறதே. தமிழன் முழுவதும் மானம் இழந்து விடவில்லை என்பதற்கு சான்றாக உணர்ச்சிக்கு ஓர் மூலையில் இடஒதுக்கி இருக்கிறாரே என்னுடைய நண்பர். அவருடைய புகழ் வாழ்க. 1960 குழந்தைகள் கண்ட குடியரசு அப்படின்ற படத்தை இயக்குனாரு. இதுலயும் சிவாஜி அவர்கள் நடிச்சாரு. ஆக வருடத்துக்கு பல படங்கள்ல சிவாஜி அவர்கள் நடிச்சாலும் வருடம் தவறாமல் பந்துலு அவர்களுடன் கைகோர்க்கவும் செஞ்சாரு. 1961ஆம் ஆண்டுலையும் சிவாஜி அவர்களும் பந்துலு அவர்களும் இணைந்தார்கள். கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் உருவானது. அடுத்த வருடத்துல பந்துலு அவர்களின் புதிய முயற்சி. அப்போது சிவாஜி அவர்களும் பயங்கர பிஸி. மிக குறுகிய நாட்கள்ல தரமான நகைச்சுவை படத்தை எடுத்தாரு பந்துலு. அதில் 3 சிவாஜி அவர்கள். அந்த படம் பலே பாண்டியா. சிவாஜி அவர்கள் முதலாக 3 வேடங்கள்ல நடிச்ச படம் இதுதான். குறுகிய நாட்களுக்குள் எப்படி இந்த படத்தை எடுத்தாரு பந்துலு அப்படின்னு இன்று வரைக்கும் வியந்து கொண்டிருக்கிறது திரையுலகம். பெரியா வாடா வா. உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுங்களா? என்னடா? உங்க தம்பி சின்ன ஜமீன்தாரும் என் தங்கச்சி சிவகாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாராளமா மனசு விட்டு பழகுறாங்க. எனக்கே இப்பதான் விஷயம் தெரியும். உடனடியா அவங்க கிட்ட சமாச்சாரத்தை சொல்லி அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சோம்னா நான் ஓடி வந்தேனுங்க. ஏண்டா காடி, ஏதாவது கனவு கண்டியா? கனவு கண்ட நான் எங்க உங்ககிட்ட ஓடி வர்றேன்? உங்க தம்பி என் தங்கச்சி கிட்ட உங்ககிட்ட கேட்டு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். உன்னை தவிர வேற யாரும் நான் கட்டிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணவங்க நான் காதார கேட்டனுங்க. காடி, பணக்கார பசங்க புதுசா ஏதாவது பெண்களை கண்டா வழக்கமா இப்படிதாண்டா பேசுவாங்க. இத கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்றிய போடா. பெரிய வீட்டு பையங்க வழக்கமா வார்த்தை சொல்லுவாங்களா? சொல்லுவாங்கல்ல. யாருகிட்ட? வேற யாருகிட்டயாவது. இப்ப சொல்லி இருக்கிறது யாருகிட்ட தெரியுமில்ல? காளிமுத்தோட தங்கச்சி கிட்ட. ஞாபகம் இருக்கட்டுங்க. பெரிய இடத்துல எப்படி பேசணுங்கிறது முதல்ல கத்துக்க. நான் ஒண்ணு கத்துக்க வேண்டியது இல்லைங்க. சின்ன ஜமீன்தார் கொடுத்த வார்த்தையை எப்படி காப்பாத்துறதுங்கிறது நீங்க கத்துக்கங்க. காடி, உன் தங்கச்சி இந்த பங்களாவுக்கு வர என்ன அந்தஸ்து இருக்குது? என்னங்க பெரிய அந்தஸ்து? ஜமீன்தாரா ஆளு அம்பு ஆன சேனை எல்லாம் ஒரு நாளைக்கு புசுக்குன்னு புடிங்கிட்டு போயிடுவாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். மேற்கொண்டு ஊருக்குள்ள கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு தெரிஞ்ச உங்களையெல்லாம் சுட்டு பொசுக்கிவிடுவேன். சரியா? தாங்க மாட்டேங்க, தாங்க மாட்டேன். என்ன 4 அடி அடிச்சிருங்க, பொறுத்துக்குவேன். அவமானம் மட்டும் படுத்தாதீங்க, என்னால தாங்க முடியாது. வெளியே போகவா? உங்க தம்பி எது வேண்டாலும் செய்யலாம். நான் சொல்ல வந்தா வெளியே போகவா? சுட்டு விடுவீங்களா? குஞ்சு சுட்டு பொசுக்கிறதுக்கு எத்தனை ஆளை பார்த்திருப்பேன் நானு. சரியா? நீங்க ஜமீன்தாரு, நான் சாதாரண ஏழை அன்னாடங்காட்சி. நீங்களும் பாருங்க, நானும் ஒரு கை பார்த்துக்கிறேன். 1964 சிவாஜி அவர்களை வைத்து கர்ணன் எடுத்தாரு. அதே வருடத்துல சிவாஜி அவர்கள் நடித்த முரடன் முத்துவையும் எடுத்தாரு. சிவாஜி அவர்கள் அப்போது
புதிய பறவை, முரடன் முத்து, நவராத்திரி அப்படின்னு 3 படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சிவாஜி அவர்கள் நினைச்சிருந்தா தன்னுடைய தயாரிப்புல உருவாகும் புதிய பறவை படத்தை 100வது படமாக வெளியிட்டு இருக்கலாம். 98வது படமாக செப்டம்பர் மாதம் வெளியானது புதிய பறவை. இப்போது முரடன் முத்துவும் நவராத்திரி படமும் அடுத்தடுத்த படங்களாக 100வது பட போட்டியில இருக்கின்றன. 2 படங்களும் முடிஞ்சிடுச்சு. 2 படங்களும் ஒரே நாள்ல ரிலீஸ் செய்யப்பட்டன. ஆனால் எது 100வது படம் அப்படின்னு ரிலீஸின் போது அறிவிக்கப்படவில்லை. முரடன் முத்துவை 100வது படமாக சிவாஜி அவர்கள் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு பந்துலு அவர்கள். அவரிடமே சென்று தன் ஆசையையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஒரே நாள்ல வெளியான படங்கள்ல நவராத்திரியும் 9 சிவாஜி அவர்களும் பேசப்பட்டார்கள், ரசிக்கப்பட்டார்கள், கொண்டாடப்பட்டார்கள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, எல்லா அம்சங்களும் இருந்தும் முரடன் முத்து ரசிகர்களால் கண்டு கொள்ளப்படவில்லை. இதையடுத்து ரிலீஸ் ஆன ஒரு வாரம் கழித்து சிவாஜி அவர்களின் 100வது திரைப்படம் நவராத்திரி அப்படின்னு பத்திரிகைகளில் விளம்பரங்கள் வெளியாகின. பந்துலு அவர்களின் ஆசை கோபமானது, கோபம் வாக்குவாதமானது, வாக்குவாதம் பெரிய விரிசலை கொடுத்தது. 2 பேருமே பிரிந்தார்கள். சிவாஜி அவர்களும் பந்துலு அவர்களும் பிரிந்த செய்தி கேட்டதும் பந்துலுவை எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டிருக்கிறாரு. வாரி அணைத்து கொண்டார். அடுத்த வருடமே எம்ஜிஆரை வைத்து சொந்தமாக தயாரித்து இயக்குனாரு பந்துலு. அதுதான் 1000ல் ஒருவன், நாடோடி, ரகசிய போலீஸ் 115, தேடி வந்த மாப்பிள்ளை அப்படின்னு வரிசையாக எம்ஜிஆர் அவர்களை வைத்து இயக்கி கொண்டிருந்தாரு பந்துலு. எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தையும் பந்துலு அவர்களே இயக்குனாரு. படம் முடிவதற்குள் அவர் இறந்துவிடவே மிச்ச காட்சிகளை எம்ஜிஆர் அவர்கள் படமாக்கினாரு. ஆனால் முரடன் முத்துவில் 100வது பட அறிவிப்பு விஷயத்துல சிவாஜி அவர்களுடன் முட்டி கொண்டு பிரிந்த BR பந்துலு அதன் பிறகு சிவாஜி அவர்களை வைத்து படம் பண்ணவே இல்லை அப்படின்றதுதான் வேதனை. முரடன் முத்து திரைப்படம் வெளியாகி 58 ஆண்டுகள் ஆகிவிட்டன. படம் முக்கியத்துவம் வாய்ந்த படமாக அமையவில்லை. ஆனால் சிவாஜி அவர்களும் பந்துலு அவர்களும் இணைந்து பணியாற்றிய படம் அப்படின்றதுனாலேயே தமிழ் சினிமாவின் சரித்திரத்துல பதிவாகிவிட்டது. இந்த வாரத்துக்குள்ள என்ன, நாளைக்கே நல்ல முகூர்த்தம் அன்னைக்கே வச்சிடலாம். கேதுவை போல கெடுப்பார் இல்ல, ராகுவை போல கொடுப்பார் இல்ல, நாசமா போன ஜாதகம். பிரசிடென்ட் இந்த ஜாதகத்துல குருகுலமே இல்லையே, கல்யாணத்துக்கு எப்படி நாள் குறிச்சு தர்றது சொல்லுங்க. இந்த ஜாதகத்துல இந்த வரலுக்கு இந்த ஜென்மத்துல கட்டாயம் கல்யாணம் நடக்காதும் இல்ல. எல்லா பையனும் ஒன்னா சேர்ந்து என் கல்யாணத்தை நடக்க விடாம சரி பண்ணுங்க. சரி பாத்துக்கிறேன், உங்களை பாத்துக்கிறேன். நெட்லிங்க கொத்தரங்க எப்பாடி 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 எனக்கு கல்யாணம் பண்ணி வை, உனக்கு வாழைப்பழம் தான். என்ன பிரச்சனை? பையனுக்கு பைசை தெளிஞ்சு சமைச்சாயிட்டான்னு சொன்னேன். இப்ப அதிகமாக ஆயிடுச்சு. வாட்டி நான் வரேன். மரியாதையா முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்துட்டு போ. இல்ல என்ன மிரட்டாண்டாரு? பெரிய மனுஷனாயா நீ? பஞ்சாயத்து போட பிரசிடண்டா? ஊர் ஜனங்களுக்கு நல்லது பண்றானா நீ? ஒரு கிழக்கு பையனை கொண்டு போய் தங்கச்சியை கட்டி வைக்க சொல்ற. இந்த கல்யாணம் நடக்காதா? காளிமுத்து, இந்த மாசிலாமணியை பத்தி உனக்கு தெரியாது. முதல்ல என் வீட்டுல நிச்சயதார்த்த நாள் குறிச்சிட்டு கல்யாணம் நடக்காதுங்கிற கனவடி நடக்காத. உன் கண்ணு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி மீசையில கை போடுறாரு. பெரிய மீசை வச்சிருக்காரு. பூனை கூட தான் மீசை இருக்கு. இன்னொரு தடவை டே போட்டு பேசாத. ஆமா, என்னடா பண்ற? என்னடா போடா வாடா டே போடா டேய். நெஞ்சு குதிங்கால் நரம்பு காய்ட்டும் கழட்டி போடுறா. பொன்னாசை கொண்டோருக்கு உள்ளம் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றொரு அற்புதமான பாடல் முரடன் முத்து திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை, நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை, நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. கொட்டிவிட்டு
கனவுக்கு வான் பறந்து இணையாகுமா நல்ல துணையாகுமா சொல்லக்கூடாத ஆசை நெஞ்சில் வரலாகுமா அது முறையாகுமா பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை இரு கண்ணும் இல்லை வானத்தில் வெண்ணிலவு ஒன்றல்லவோ வானத்தில் வெண்ணிலவு ஒன்றல்லவா என்றும் ஒன்றல்லவா மானத்தில் மங்கையர்கள் மானல்லவா கவரி மானல்லவா பறவை பிரிந்த பின்னே இறை தேடுமா பறவை பிரிந்த பின்னே இறை தேடுமா பெண்மை உறவாடுமா தட்டி பறித்தே சென்றாலும் அது உயிர் வாடுமா இன்பம் பயிராகுமா பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை இரு கண்ணும் இல்லை. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.